இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மாலையில் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வெள்ளி விளக்கில் நெய் தீபம் விட்டு விளக்கேற்றி வைங்க. அதே மாதிரி தலைவாசல்ல 2 விளக்கு ஏற்றி வைங்க. இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, தீப ஒளிங்கிறது தான் தீபாவளி. அமாவாசை மாலையில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அவசியமாக தீப ஒளி, பிள்ளைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்துருக்குறீங்க. ஸோ அந்த பட்டாசுனுடைய ஒளி மகாலட்சுமி வீட்டில் வருகை, தீப ஒளி வீட்டிற்கு மகாலட்சுமி வருகை. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனல் பார்க்குற அன்பர்கள் அனைவருக்கும் புதிதாக ஒரு தகவல். பூஜை அறையினுடைய ஸ்பெஷல் என்ன? பூஜை அறைங்கிறது ஈசான மூலையில், வடகிழக்கு மூலையில், நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வைங்க. இல்லை சார், நாங்கள் கன்னிமூலை சார்ந்து வைங்க. கன்னிமூலை பெட்ரூமுக்கு ஈசானத்தில் வைக்கிறது. கன்னி மூலையில் பெட்ரூம் வச்சுக்கோங்க. அதை சார்ந்து பூஜை அறை அமைப்பது சிறப்பு. பூஜை அறைங்கிறது ஒரு சின்ன இடமாவது கொடுங்க. கர்நாடகாவில் பெரும்பகுதியான சின்னதாக வீடு இருந்தாலும் அவங்க பூஜை அறை அமைக்கிறாங்க. தமிழை வளர்ப்போம், தீபாவளியை நன்றாக இனிமையாக கொண்டாடுவோம். அதில் முக்கியமாக பூஜை அறைங்கிறதுல கண்டிப்பாக சொர்ண ஆகார்ஷண பைரவர், மகாலட்சுமி, திருப்பதி ஏழுமலையான், உங்கள் குலதெய்வம், இதெல்லாம் அவசியமாக பூஜை அறையில் வச்சுக்கோங்க. கடகராசி, ரிஷபராசி, அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க சங்கு வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் சங்கு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் திங்கட்கிழமை தீபாவளி அன்னைக்கு. உங்களுக்கு வரைபடம் ஏதாவது தேவைப்பட்டாலும், வேற ஏதோ ஒரு புதிய தகவல் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.